Welcome back our CS education. Now we will discuss about financial budgeting. ஸோ இந்த ஃபினான்ஷியல் பட்ஜெட்டிங் அப்படின்ற கோர்ஸ் வந்து நம்ம பேட்ச் சியில் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோர்ஸுடைய டேபிள் ஆஃப் த கண்டென்ட் என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி, கோர்ஸ் ஓவர்வியூ, கோர்ஸ் அவுட்கம், இம்பார்ட்டன்ஸ், ஃபீச்சர்ஸ் ஆஃப் கோர்ஸ், பெனிஃபிட்ஸ், கோர்ஸ் டியூரேஷன் அண்ட் ஃபீ, அண்ட் ஃபைனலி அட்மிஷன் ப்ராசஸ். ஸோ இந்த மெயினான கண்டென்ட்டை இப்போ நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி. ஸோ இந்த கோர்ஸுக்கான எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி in the sense is business professional would be like to know about the business tactics. So business tactics is a major role of strategic decision making process. So this process has to be implemented by the financial positions. So these kind of activities, it's called the executive summary. So everything, so business have the business, and environment have the some environments, and rules and regulations have the some environment in an organization. So these kind of everything prospects in a prospect, this is called executive summary. The next is audience. So who is the audience? Who is the audience of the course in the senses executives, managers, entrepreneurs, and business leaders. Then this course duration is 6-week initiative courses. Then delivery model, online and in-person sessions. Then overview of the course, strategic planning and execution, market and competitive analysis, financial planning and budgeting, operational efficiency and innovation, sales, marketing and customer relationship management, leadership, ethics and change management. இப்போ நம்ம இந்த கோர்ஸை நம்ம எடுக்கிறதுனாலையும் இந்த கோர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனாலையும் there are the several course outcomes இருக்குது அண்ட் ஓவர்வியூஸ் இருக்குது. இந்த கோர்ஸை பற்றின ஓவர்வியூ அப்படின்றது ஃபினான்ஷியல் பிளானிங், சேல்ஸ், மார்க்கெட்டிங், கஸ்டமர் மேனேஜ்மெண்டோட இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் பொசிஷனிங், தென் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன், லீடர்ஷிப், இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது காம்படிட்டிவ் அனாலிசிஸ். ஸோ நம்ம என்ன மாதிரிலாம் கம்பெனி அனாலிசிஸ் வந்து போடலாம் கம்பெனியில் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸுக்கான அவுட்கம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அப்படின்றது நார்மலாகவே பிளானிங், திங்கிங் எல்லாமே வந்து ஒரே காம்பனண்ட்டுக்குள்ளே வர்றது தான். ஸோ இப்போ ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டொமைன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபினான்ஸ் அப்படின்னா ஃபினான்ஸ் டொமைனில் மட்டும் அவர் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சஜஷனோ ஒரு ஃபீட்பேக்கோ ஒரு ஃபோக்கஸ்டாக எடுக்கிறாரு அப்படின்னா திஸ் இஸ் கால்டு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். ஸோ அந்த டொமைனில் அவரை பேஸ் பண்ணி ஒரு ஹை பீச் கொடுக்குற அளவுக்கு ஒரு அவர் டொமைனில் மட்டும் ஹை பீச்சை கொடுக்குறாரு அப்படின்னா திஸ் இஸ் கால்டு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் இன்சைட்ஸ். ஸோ மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரியான நியூயான்சஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த காம்படிட்டிவை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். இன் ஃபினான்ஷியல் அசூமெண்ட். ஸோ இப்போ ஃபினான்ஷியல் அசூமெண்ட் அப்படின்றது வந்து இந்த கோர்ஸை படித்தோடனே நம்ம ஃபினான்ஷியல் அசூமெண்ட் ஆயிட முடியுமா அப்படிலாம் கிடையாது. ஸோ என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம சொல்லித்தர போகிறோம், என்னென்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் இதில் இருக்க போகுது, என்னென்ன மாதிரியான பட்ஜெட்டிங் இதில் இருக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம். இதுதான் வந்து இருக்கக்கூடிய கான்செப்ட். தென் ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மிஸ்ட்ரி, தென் லீடர்ஷிப் ஸ்கில். ஸோ இதெல்லாம் நம்ம மெயின் காம்பனண்ட்டாக கொடுத்துருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இந்த கோர்ஸுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட். நம்பர் 1, காம்படிட்டிவ் எட்ஜ். ஏன்னா இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ்லாம் நமக்கு நிறைந்தது. ஸோ இந்த காம்படிட்டிவ் பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம், பிஸ்னஸை நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான மெயின் நமக்கு வந்து இந்த காம்படிட்டிவ் எட்ஜில் நமக்கு கிடைக்கும். இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ். ஸோ இந்த டேட்டாவை நம்ம எப்படி டிபெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி டெசிஷன் எப்படி எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பவர் பிஐ சொல்லித்தரது, பவர் பிஐயில் நம்ம கொண்டு போய் நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இம்போர்ட் டேட்டா பண்ணி முடிச்சுட்டு நம்ம விசுவலைசேஷன்ஸ் காட்டுறது. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய டெசிஷனாக இருக்கட்டும், கொடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய ஒரு ப்ராபபிலிட்டியான ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஸோ என்ன வேணால் இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணக்கூடிய எல்லாமே இன்ஃபார்ம்டு டெசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆப்ரேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது இப்போ நம்ம ஒரு கம்பெனி இருக்குது, அந்த ஆர்கனைசேஷனில் வந்து நம்ம இனோவேஷனாக, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனியில் வந்து ஆல்ரெடி டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிஜிட்டலே அவங்க கம்பெனியில் கிடையாது அப்படின்னா ஜஸ்ட் வி வில் இம்ப்ளிமெண்ட் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடாக இருக்கும், நம்ம கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டிஜிட்டலாக மாற்றும் போது திஸ் இஸ் கால்டு டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கு மாதிரியான ஒன்று தான் இந்த ஆப்ரேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லி சொல்கிறோம். லீடர்ஷிப் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த கோர்ஸுக்குன்னு கிடையாது, ஸ்பெசிஃபிக்காகவே லீடர்ஷிப் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப கண்டிப்பான இம்பார்ட்டன்ட் இந்த லீடர்ஸ்க்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கோர்ஸ். என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்க போது, என்னென்ன மாதிரி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போது இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷாப். ஸோ இது வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான், நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் மாதிரி தான் போகும்.
அண்ட் கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது, கெட் லெக்சர் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ், குரூப் ப்ராஜெக்ட், ரியல் வேர்ல்டு ஸ்டிமுலேஷன், தென் காம்ப்ரிஹென்சிவ் ரிசோர்ஸஸ் மெட்டீரியல், நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நமக்கு வந்து இந்த கோர்சஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக டியூரேஷன் 30 hours, ஃபீஸ் ₹499 ஒன்லி. ஸோ இந்த கோர்சஸில் நீங்கள் தியரியாகவும் படிப்பீங்க, தென் ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் மட்டும்தான் இருக்கும். ஃபினான்ஷியல் பட்ஜெட்டிங் அப்படின்றது என்ன டைப் ஆஃப் பட்ஜெட்டிங் இருக்குது, எத்தனை மாதிரியான நம்ம என்னென்ன மாதிரி நியான்சஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம பட்ஜெட் கிராக் பண்ண முடியும் அப்படின்ற நியான்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். தென் ஃபைனலாக இந்த கோர்ஸுக்கு உண்டான மெயினான ஒரு திங் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் எடுக்கிறதால இந்த பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பீச் தான். எனக்கு எல்லாமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபினான்ஸ் டொமைன் அப்படின்னா என்னோடய ஃபினான்ஸ் டொமைனில் எனக்கு என்னென்ன சின்ன சின்ன நியான்சஸ்ஸு, சின்ன சின்ன திங்ஸு, ஃபார்முலாஸு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், என்னுடைய பட்ஜெட்டிங் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு சொல்லித்தர போகிறதா இந்த ஃபினான்ஷியல் பட்ஜெட்டிங் கான்செப்ட். இது முழுக்க ப்ராக்டிக்கல் செஷன் ஒன்லி. எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.